லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் வாசிக்க இருக்கிற வேத பகுதி யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் நம்ம நினைக்கிறோம் இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதங்கள் நமக்கு இன்னும் கிடைக்காம இருக்கிறது, நமக்கு இன்னும் இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறாம இருக்கிறது என்று. ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவர் பரத்திலிருந்து உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த வரங்கள், நமக்கு தேவைப்படுகிற நன்மைகள் இந்த பூமியில உண்டாக வேண்டும் என்றால் அதற்கெல்லாம் ஒரு காரணம் பரத்துல உட்கார்ந்து இருக்கிற பிதாவின் கரங்கள்ல இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம எந்த ஒரு காரியத்திற்காக உண்மையாய் நம்ம ஜெபிக்கிறோமோ, உண்மையாய் நம்ம தேடுகிறோமோ, அந்த காரியம் தேவனுக்கு சித்தமான காரியமா இருந்தால், ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியமா இருந்தால், நிச்சயமாய் தேவன் தந்தருள்வார் என்பதை வசனம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. நம்ம நினைக்கலாம், இந்த வரத்துக்காக நான் இவ்வளவு நாள் போராடினேனே, இந்த ஜெப குறிப்புக்காக நான் இவ்வளவு நாள் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டுக்கொண்டிருந்தேனே, ஆனா இதற்கு ஒரு பதில் வரலையே, இதற்கு ஒரு காரியங்கள் இன்னும் விளங்கவில்லையே என்று நீங்கள் நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை பரத்திலிருந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அது உருவாக்கி கொண்டே வருகிறார். ஏற்ற காலம், ஏற்ற சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் தேர்ந்தெடுத்த சூழ்நிலை அமையும் பொழுது நிச்சயமா அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறார். ஏன்னா அவரிடத்துல ஒரு பட்சபாதம் இல்லை என்று வசனம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் அவர் பட்சபாதம் பார்க்கிற ஆண்டவர் இல்ல. எல்லா சூழ்நிலை எல்லாரும் நல்லா இருக்கணும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் சரி, அவர் நல்லா இருக்க வேண்டும், எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதுதான் பரத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தமா இருக்கிறது. அப்போ உங்களுக்கு நன்மையை அருளாமல் விட்டு விடுவார். இந்த வருஷங்களின் கடைசி நேரங்கள்ல நீங்க வந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவரிடத்துல நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்களுக்கு ஆண்டவர் நன்மையை வருஷிக்க பண்ண போகிற தேவனா இருக்கிறார். அதை பரத்திலிருந்து உண்டாக்கி அது பூரணமாய் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும் வரைக்கும் ஆண்டவர் பட்சபாதம் இல்லாமல் உங்களுக்கு நன்மையை வழங்க ஆண்டவர் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் என்பதுல ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. அந்த பட்சபாதம் இல்லாத தேவனை நோக்கி உங்கள் விண்ணப்பங்கள்ல சோர்ந்து விடாமல், உங்கள் ஜெபங்கள்ல சோர்ந்து விடாமல், உங்களுடைய கிரியைகள்ல சோர்ந்து விடாமல் அவரை நோக்கி கேட்கும் பொழுது நிச்சயமா அந்த காரியத்தை பரத்திலிருந்து உண்டாக்கி உங்களுடைய வாழ்க்கையில வர்ஷிக்க பண்ணுவார் என்பதுல ஒரு சந்தேகம் இல்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்திலேயே ஏதொரு பா மாறுதலும் இல்லை என்று பார்க்கிறோம் சுவாமி. எந்த ஒரு பட்சபாதமும் இல்லை என்று பார்க்கிறோமே ராஜாப்பா. நீர் அவ்வளவு நன்மையான தேவன், அவ்வளவு கிருபை மிகுந்த தேவனா இருக்கிறீர் சுவாமி. இப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையில இந்த வருடங்களின் கடைசி நாட்கள்ல உம்மை நினைத்து பார்க்கிறோம் ராஜாப்பா. எங்களுடைய ஜெப காரியங்கள் அநேக நேரங்கள்ல அப்பா கேட்கப்பட்டதா இல்லையா என்று நாங்கள் காத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் என் தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றையும் பரலோகத்தில் உம்முடைய திட்டத்தின்படி செய்து கொண்டு வருகிறீர் சுவாமி. அதை ஏற்ற வேளையில் எங்களுடைய வாழ்க்கையில வருஷிக்க பண்ண போகிறீர். அதை நாங்கள் வாஞ்சிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அதை நாங்கள் அப்பா தகப்பனே அதற்காக காத்திருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்முடைய சமூகத்துல அப்பா காத்திருக்கிறோம் ராஜா. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை அப்பா, அப்படிப்பட்ட நன்மைகள், அப்படிப்பட்ட வரங்களை எங்கள் வாழ்க்கையில இந்த வருஷங்களின் கடைசி நாட்கள் செய்து எங்களை மகிழ பண்ண போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்து எங்களை நடத்த போகிற தயவிற்காக இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.